ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல, நாங்கள் தடுத்தோம், அவர் எங்களுடைய அறிவுரை கேட்டுக்கொண்டு அவரை நின்றுட்டாரு. அவருடைய வயோதிகம் கருதி தன் ரசிகர்களை பலியிடாக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். அவர் நீங்க சொல்லி தான் அவர் ஆமாம், நிச்சயம் 100 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி சொல்லித்தான் அவர் அரசியலுக்கு வரலங்கிறது அது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியுமா, மக்களுக்கும் தெரியும். எல்லாரும் சொல்றது ரஜினிகாந்தோடைய அரசியலுக்கு ஏன் வரலன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கத்தினால மட்டும்தான் அவர் வரல. ஏன்னா இதை எதிர்கொள்ள முடியாது, அவரை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் சொன்னார், இதான் இந்த பெரிய பூதங்களை நான் என்னால் எதிர்கொள்ள முடியாது, என் ரசிகர்களை நான் பலிகடாக்க விரும்பல, வெறும் ரசிகர்களை வைத்துக் கொண்டு மட்டும் அதிமுகவை எதிர்க்க முடியாது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை சித்தாந்தம். அதிகபட்சம் சொன்னது உடல் நலத்தை மையப்படுத்தி தான் ஒரு காரணம். இப்ப இன்னைக்கும் அவர் சொல்லி 2020க்கு ஆச்சு, அதுக்கப்புறம் கிட்ட 4 படம் நடிச்சிட்டாரு. அவர் ஆக்டிவா இல்லையா, ஜிகிடுன்னு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உடல்நலம் கூட குறைவா இது இங்க அங்க 1 வருஷம் படப்பிடிப்பு நடத்தவர் இங்க வர முடியாதா, வரணும்னு நினைச்சா வந்திருக்கலாம். பட் அவர் வந்து வேணாம் அப்படிங்கிறது மிக தெளிவா இருந்தார். இன்னொன்று அதை ரசிகர்களை பலியிடாக்க விரும்பல அவர் வந்து, அது ஒரு காரணம் ஒன்று.